வணக்கம். நான் உங்களின் பசுங்குடில் பசுமை செய்யன் பசுங்குடில் யூடியூபத்தினுடைய எனதருமை நேய பெருமக்களே, பெருங்கோ மகன்களே, அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்களை பசுங்குடில் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு, தமிழர்களின் மரபு வழி விழாக்களான மாதங்களை வழிநடத்தி மாதங்களை பின்தொடர்ந்து வருடாந்திர நிகழ்வாக பல விழாக்கள் தமிழர்கள் பண்டைய காலத்திலிருந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்திலே தோன்றிய தமிழ் மொழி, பண்டைய மொழி, தமிழ் மக்கள் இந்த சமுதாயம் எடுக்கின்ற விழாக்கள் மாதத்தின் அடிப்படையிலே சித்திரை மாதத்தினுடைய விழாக்கள் என்பது ஒரு எல்லோருக்குமே பேரின்பத்தையும் பெருமகிழ்வையும் வாழ்வின் துவக்கத்தையும் கொடுக்கக்கூடிய விழாக்களாக அமையும் என்பது மாற்று கருத்தில்லை. அப்படியாக சித்திரை மாதத்திலே வருடாந்திர விழாவாக ஸ்ரீ முத்துக்காளி அம்மன் கும்பகோணத்தை ஒட்டியிருக்கின்ற அம்மா சத்திரம், மேல அம்மா சத்திரத்திலே முத்து மாரியம்மன், ஸ்ரீ முத்து மாரியம்மன் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கிய பிரதான சாலையிலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய அருகமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துக்காளியம்மன் ஆலயத்தினுடைய சித்திரை மாத விழா என்பது காளி வேடம் பூண்டு ஒரு 5 நாள் தொடர் நிகழ்வாக, ஆன்மீக நிகழ்வாக, வீதி உலாவாக ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று அந்த இல்லத்திலே குடும்பத்தோடு அந்த குடும்ப உறவுகள் ஆங்காங்கே பறந்து விருந்து கிடக்கின்ற அந்த உறவுகளெல்லாம் ஒருங்கே அழைத்து அன்றைய நாளிலே சுற்றம் சூழ அனைத்து தரப்பு குடும்பத்தினரும் ஒன்று கூடி, பங்காளிகள், மாமன் மச்சான் வகைராக்கள் என்று சொல்லி அனைத்து உறவுகளும் ஒன்று கூடி அந்த இல்லத்தினுடைய தொடர்புடைய அனைத்து உறவுகளையும் அழைத்து அந்த நாளிலே வீதி உலா வருகின்ற ஸ்ரீ முத்துக்காளி அம்மனுக்கு தன் இல்லத்திலிருந்து ஒரு அழகிய படையல் ஒன்றை வாசலிலே அமர வைத்து அந்த அம்மனுக்கு, முத்துக்காளி அம்மனுக்கு ஓம் சக்தி, பராசக்தி, மகாசக்தி என்று சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திர நாளிலே ஒரு அதீத வெப்பம் தழுவும் அந்த சூழலிலே மேக மூட்டத்தோடு சில்லென்ற தூறலோடு ஒரு இதமான தட்பவெப்ப நிலையை உருவாக்குகின்ற இந்த வீதி உலா காட்சி என்பது வருடந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும், முத்துக்காளி அம்மன் வீதி விழாவிலே அம்மா சத்திரத்திலே வீதி விழா வருகின்ற பொழுது லேசான ஊட்டி மலைச்சாரலை தூறுகின்ற அந்த சில்லென்ற தூறல் போல தூவும் அந்த சூழலிலே அருமையானது ஒரு அந்த அற்புதமானது ஒரு வேலையை, ஆன்மீக படையல் நிகழ்வை ஒவ்வொரு வீட்டிலும் அழைத்து, நிறுவனத்திலும் அழைத்து அந்த மகா காளி அம்மனுக்கு ஆராதனை செய்கின்ற அந்த நேர்த்தி கடனை கும்பகோணத்தை அடுத்து அம்மா சத்திரத்திலே மேல அம்மா சத்திரம் எழுந்தருளிருக்கும் முத்துக்காளி அம்மனுக்கு, மகா காளிக்கு மகா பூஜைகள் செய்கின்ற விதமாக பாதங்களிலே நீர் ஊற்றி பொட்டு வைத்து திலகமிட்டு அங்கே அமர வைத்து இருக்கையிலே ஒவ்வொரு வீட்டினுடைய வாசலிலும் போடப்பட்டிருக்கும் அந்த இருக்கையிலே அமர வைத்து அம்மனுக்கு செய்கின்ற அந்த பூஜை மலர் மாலைகள் எல்லாம் சூடி கற்பூர தீபாராதனை, மாவிளக்கு, நேர்த்தி கடன், இளநீர் போன்ற அந்த குளிரூட்டும், அந்த இன்பமூட்டும், இதமூட்டும் ஆன்மீக படையலை ஒன்று அங்கே ஒவ்வொரு வீட்டினரும் உறவுகளோடு சேர்ந்து கூடி சுற்றம் இருந்து அனைவருமே மகா காளி அம்மனுடைய அருளை பெற ஒவ்வொருவரும் பாதம் பணிந்து அந்த நெற்றியிலே திருநீர் பூசிக்கொள்ளும் ஒரு மகா நிகழ்வு, சித்திரை திருவிழா நிகழ்வு கும்பகோணத்தை அடுத்த அம்மா சத்திரத்திலே சிறப்பாக 5ஆம் நாள் நிகழ்வாக நடைபெற்ற இந்த காட்சியைத்தான் இங்கே உங்களுக்கு காணொளி மூலமாக நாம் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அற்புதமான இந்த படையல் ஸ்ரீ மகாகாளி, முத்துக்காளி, மகாகாளி, பவளக்காளி, பச்சைக்காளி என்கிற விதமாக சித்திரை மாதத்திலே கோடை திருவிழாவிலே ஒரு வெக்கேஷன் காலத்திலே இப்படியான ஒரு படையல் என்பது சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அவரவர் நண்பர்களையும் உறவுகளையும் அழைத்து ஒவ்வொரு இல்லத்திலும் அந்த கொடுக்கின்ற படையலிலே நான் ஒரு நண்பராக ஒரு இல்லத்தினுடைய அந்த ஒரு பெருமை மிகு ஒரு குடும்பத்தினுடைய அந்த இல்லற படையல் நிகழ்வை கலந்து கொண்டு நேரடியே கண்ட காட்சிகளை பசுங்குடில் யூடியூபத்தின் வாயிலாக உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி இருக்கிறோம். அனைவரும் இந்த அற்புதமான காளியினுடைய வருகையும் அதை வரவேற்கும் விதத்தையும் அங்கே பூஜை செய்கின்ற விதங்களையும் திருநீர் ஏற்றுக்கொண்டு அங்கே தனது மலர் மாலைகளை எல்லாம் ஒவ்வொரு வருகிற பக்தர்களுக்கும் கழுத்திலே போட்டு அற்புதமான ஒரு அருளாசி செய்கின்ற ஒரு மகா காளியினுடைய பூஜையை இந்த இடத்திலே யாம் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி வருகிறோம். வாருங்கள், இந்த அற்புதமான அந்த நிகழ்வினை நாம்
அந்த காணொலியை இங்கே சமர்ப்பித்துக்கிறோம். அனைவரும் அந்த சூழலை பார்த்து ரசியுங்கள். உங்கள் பகுதியிலேயும் அநேகமாக இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்று நாம் கருதுகிறோம். மாறுபட்ட விழாக்களாக. நன்றி, வணக்கம். பசுங்குடியில் பசுமை செய்யன்.
பெரும் மதிப்பிற்குரியவர்களே, எனது பசுங்குடில் யூடியூப் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டுகிறேன். காணொலியை தொடர்ந்து கண்டிட பசுங்குடில் யூடியூபத்தை காணுங்கள். இடையிடையே தடை ஏற்பட்ட போதும் சரியான முக்கியமான தேவையான கருத்துக்களை உங்களோடு பகிர்வுகளே உங்கள் துணையோடு மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் பசுங்குடில் யூடியூப். நன்றி.